யார் யார் அகப்பயணமா புறப்பயணமா? எங்கே தொடக்கம், எங்கே முடிவு, எங்கே தெரியும்? விடைகள் எங்கே கிடைக்கும்? விடைகள் எங்கே கிடைக்கும்? புத்தகம் புத்தகம் புத்தகம், நீ புத்தகத்தை புரட்டு, நீ புத்தகத்தை புரட்டு, அது உன்னை புரட்டும். புரட்டி போட்ட பக்கங்கள், புரட்டி போடும் பக்கங்கள் உன் பக்கத்தில், உன் பக்கத்தில், பக்கத்தில். புத்தகத்தை புரட்டு, புவியை புரட்டலாம். புத்தகத்தை புரட்டு, நீ புத்தகத்தை புரட்டு. வணக்கம். வணக்கம். நல்ல நூலரங்கம் நேற்று ரொம்ப அருமையாக நடந்தது. ஒரு 3 மணி நேரத்தில் நிறைய புத்தகங்களை பற்றி பார்த்தாச்சு. உங்களுடைய பயணத்தையும், இந்த இலக்கிய பயணமும் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு ரொம்ப நல்லா ஒரு நிறைவான ஒரு விஷயமா இருந்தது. நிறைய பேரை சந்திச்சோம் இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருந்து, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வாரம் உங்களுக்கு இந்த வேலையாக இருக்குமே, ஏதாவது நூல் வாசிக்க முடிஞ்சதுங்களா? ஆமாம், கட்டாயம். நம்ம உங்களோட பகிர்ந்துங்கிறதுக்காகவே பூமியின் தேவதை அப்படின்னு வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் எழுதின ஒரு அருமையான நூல் மதர் தெரசா. இது நான் பல வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு புத்தகம். அதை மறுபடியும் உங்களோட பகிர்ந்துங்கிறதுக்காகவே இப்போ மறுபடியும் ஒரு 2 3 நாளாக உட்காந்து மறுபடியும் படிக்கிறேன். ஒரு 170 பக்கம் கொண்ட முழுவதும் கவிதையால் ஆன அவங்க வரலாறை அவர் வந்து வின்சென்ட் சின்னதுரை அவர் வந்து அப்படியே முழுக்க அவங்க வரலாறை வந்து கவிதையாக சொல்லியிருக்காரு. அது அந்த புதவாசம் அன்னை தெரசா அவருடைய வாழ்க்கை வரலாறை கவிதையாக சொல்லியிருக்காரு. சின்ன 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 ஆமாம், முழுக்க அப்படியே கவிதையாக சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு 33 ஆண்டு கால இலக்கிய பயணம் வாசிப்பு, அதுக்கு முன்னாடியே கூட அதுக்கும் சிறு வயதிலேயே நீங்கள் தொடங்கியிருப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அன்னை தெரசாவை விட்டு நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இதில் எந்த விஷயம் உங்களுக்கு கவர்ந்துருச்சு அப்படின்னு? ஆமாம், ரொம்ப நல்லா கேட்டீங்க. இந்த புத்தகம் வந்து நிறைய நல்ல நல்ல புதிய செய்திகளை எனக்கு கொடுத்தது. நான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மதர் தெரசா பற்றி படிச்சிருந்தா கூட ஒரு சம்பவம் சொல்கிறேன். அதாவது மதர் தெரசாவுடைய ஆரம்ப காலகட்டம் அது. அப்போ வந்து அவங்க தொழுநோயாளிகளுக்காக இல்லம் அமைப்பு, அதுதான் அவங்க பிரதானமாக செய்த விஷயங்களில் மிக முக்கியமானது. அப்போது கல்கத்தா நகரத்தில் ஒரு காளி கோயில் கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு கிடைக்குது. அங்கே தான் அவங்களுக்கு இடம் கிடைக்குது. அதனால் அங்கே ஒரு இல்லம் அமைத்து தொழுநோயாளிகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே தங்க வைத்து அவங்களுக்கு வந்து இவங்க பணிவிடை செய்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற சில வேறு மதத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன நெருடல் வருது. இந்த அம்மா என்ன இப்படி செய்கிறாங்களே அப்படின்லாம் எண்ணம் வந்து ஒரு மத ரீதியான எண்ணம்னு வச்சுக்கோங்களேன். உடனே அங்கே இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்ட போகிறாங்க. போய் அவர்கிட்ட சொல்லி இந்த அம்மா இங்கேருந்து காலி பண்ணணும் அப்படின்லாம் கொஞ்சம் எப்பயுமே நம்ம மனிதர்களுக்கு அந்த மாதிரி கொண்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அப்படி இவங்க மதத்தின் பெயரால் ஏதோ செய்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம். உடனே அவரும் சரி, அதுக்கு என்ன, காலிகள் பக்கத்தில் இருக்கிறாங்க, இவங்க வேறு இந்த மாதிரி வேறு மதம் சார்ந்தவங்களாக இருக்காங்க, அவங்க நம்ம வேணால் அப்புறப்படுத்திடலாம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு ஒரு 40-50 பேரை கூட்டிக்கிட்டு அந்த அரசியல்வாதி அன்னையினுடைய அந்த வீட்டுக்கு வர வந்து நிற்கிறார். அந்த நுழைவாயிலுக்குள்ள வருகிற போது அன்னை வந்து தன்னுடைய மடியில் ஒரு தொழுநோயாளரை மடியில் படுக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே அந்த புண்களை எல்லாம் துடைத்து அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க. பொதுவாகவே நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து தொழுநோயாளி என்பதே ஒரு பெரிய தீண்டத்தகாதவர்கள் போல, அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்க பார்க்கணும், இப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்படி நமக்கு ஒரு பாரம்பரியமாக இப்படி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. அவங்க அந்த நோய் வந்ததே ஒரு இன்னும் பெரிய பாவத்தால் வந்தது அப்படின்லாம் எண்ணம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய மடியில் ஒருவரை கிடத்தி அவருடைய அந்த புண்களை எல்லாம் துடைக்கிற அந்த காட்சியை அந்த அரசியல்வாதி நின்று பார்க்குறாரு வாசல்ல. அது கொஞ்சம் இதயமுள்ள அரசியல்வாதி போல. ஆமாம், ஒரு 5 நிமிடம் இந்த காட்சி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ திரும்பி தன்னை அழைச்சி வந்த அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு, என்னை எதுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? அவங்க இங்கேருந்து காலி பண்ணணும் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து பண்ணிடலாம். ஆனால் அந்த அம்மா இங்கே ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, இந்த வேலையை உங்களில் யார் செய்கிறீர்கள்னு சொல்லுங்க, நம்ம இவங்களை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கூட்டம் மெல்ல மெல்ல கலைய தொடங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் இவங்களை வந்து காலி பண்ணுறேன் அதுன்னு யாரும் என்கிட்ட வரக்கூடாது, அவங்க செய்வது ஒரு புனிதமான பணி, நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க
செய்யட்டும் அப்படின்னு ஒரு வணக்கம் போட்டுட்டு அவர் அங்கேருந்து நகர்கிறார். இப்போது இந்த இயேசுல கூட சொல்லுவாங்க, அந்த அது வந்து இயேசு வந்து ஒரு பெண்மணியை வந்து எல்லாரும் துரட்டிட்டு ஓடி வருவாங்க. ஆமாம், ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்மணி அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க துரத்திட்டு ஓடி வருகிற போது அந்த பெண் ஓடி வந்து இயேசுக்கு அடைக்கலம் போயிடுவாங்க. உடனே இயேசு பக்கத்தில் நிறுத்திட்டு என்னமான்னு கேட்கணும்னு என்னை அடிக்கிட்டாங்க. உடனே ஏன் அந்த பெண்ணை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவள் ஒரு விபச்சார பெண்மணி அப்படிலாம் அவங்க கடுமையாக சொல்லும்போது, அப்போ இயேசு சொல்கிறாரு, அதுக்குன்னு அவளை கல்லால் அடிக்கணுமா என்று கேட்கிற போது, ஆமான்னு சொன்னோம், உங்களில் குற்றம் செய்யாதவர்கள் முதல் கல்லை எரியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் முடிக்கிறோம். அதுபோல் அது நினைவுக்கு வருது. அப்போது இந்த அம்மா செய்கிற அந்த பணி புனிதமானது அப்படிங்கிற அந்த விஷயம் அது வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக ஒரு அருமையாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ இது ஒரு கவிதை புத்தகம்னு சொல்கிறீங்க, அதாவது கவிதை வடிவத்தில் எழுதியிருக்காங்க, அதுவும் வாழ்க்கை வரலாறை எழுதுறாங்க. இப்போ ஒரு இயற்கை எழுதுகிறோம், வேறு ஏதாவது ஒரு புரட்சி எழுதுகிறோம் கூட கவித்துவம் நிறைய அதில் வரலாம். ஆனால் இதில் வந்து அதுக்கான இடம் குறைவு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூட ரொம்ப அழகான கவித்துவங்கள் இதில் இருக்குது. அப்படிப்பட்ட கவிதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாசிச்சுட்டேன். நிறைய புத்தகத்தினுடைய பின்னட்டையில் ரொம்ப அழகான கவிதையை நம்முடைய ஃபாதர் வின்சென்ட் சின்னதுரை ரொம்ப அழகாக சொல்றார். இது அன்னையின் வரலாறு, ஆயிரக்கணக்கான அநாதர்களை சுமந்த ஒரு திண்ணையின் வரலாறு. தள்ளாத வயதிலும் தாழம்பூர் குருத்தாக தட்டி நடந்த மோனவெளி மௌனத்தின் மொழிபெயர்ப்பு. முகமெங்கும் முதுமை குழந்தைத்தனமாக தொட்டில் கட்டி தொங்கிக் கொண்டிருந்த போதும் பூமியெங்கும் பூங்காற்றாய் நடந்து திரிந்த புனிதை ஒருத்திக்கு பூந்தமிழில் பூச்சூடிய புனித காவியம். நாடு கடந்து வந்த அந்த நதியின் ஈரச் சுவடுகளை தொட்டு பார்த்த போது எழுத முடியாத சோகத்திற்குள் எனது எழுதுகோள் புதைந்து போனது. இருந்தும் ஆதியில் இருந்த வார்த்தையை வணங்கி அன்னை மொழியில் அருந்தவர் கவியில் என் தங்கத் தமிழின் தாள விரிப்பில் அந்த வங்க தேவதையின் வரலாற்றை கன்னித்தமிழோடு காலார கூட்டி வந்திருக்கிறேன். படித்த வழிகள் வாக்கியம் பெறும். கனிந்த அன்புடன் வின்சென்ட் சின்னதுரைன்னு அவர் சொல்லுகிற இந்த கவிதை ரொம்ப அழகான கவிதை. இன்னொரு பகுதி எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கு, அது ரொம்ப மனதை வாரமாக்குகிற பகுதி. அது அவருடைய அந்த கவிதை வரியையே உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். அது என்னென்னா, அன்னையினுடைய அந்த இறுதி நிமிடங்கள் அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஒரு 80 வயது நிரம்பிய ஒரு தாய், உலகமெங்கும் இருக்கிற கிட்டத்தட்ட 130 நாடுகள் சொல்றாங்க, அவ்வளவு நாடுகளில் கிளை பரப்பிய ஒரு பெரிய ஆலமரம் அவங்க, விருட்சம் போல. ஆயிரக்கணக்கான பேரை, லட்சக்கணக்கான பேரை இழந்து கொண்டிருப்பவர்களுக்காக இல்லம் அமைத்த புனிதை அந்த அம்மா. அவங்களுடைய அந்த அந்த கடைசி நேரம், அதாவது பேனா வந்து அவ்வளவு உருகி இருக்கும். அதை மட்டும் ஒரு 2 வரி என்னால் முடிந்தால் சொல்லலாம் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதாவது அவங்க அந்த கடைசி நிமிடம், அவங்க கடைசியாக அன்னைக்கு சாப்பிட போகிறாங்க. அப்படி சாப்பிடுகிற போது லேசாக முதுகு வலி ஆரம்பமானது. உணவு கொண்டு வந்த சகோதரியிடம், சிஸ்டர், மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் பேக் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, சகோதரியே என்னுடைய நண்பன் திரும்ப வந்து விட்டாங்க. அந்த முதுகு வலியை கூட தன்னுடைய நண்பனாக அவங்க அழைத்துக் கொள்ளுகிற அந்த விதம், அவங்க அந்த கடைசி நேரத்தை அவங்க நெருங்குறாங்க அப்படிங்கிறது. அவங்க மூச்சு விட முடியல, ரொம்ப திணறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அவருடைய மருத்துவர் ஆல்ஃபர்ட் உட்வர்ட் அவருக்கு சொல்லப்படுது. அவர் விரைந்து 15 நிமிடத்தில் டாக்டர் வந்து சேர்க்கிறார். நாடி பிடித்து பார்த்ததும் பிராணவாயு இயந்திரத்தை பொருத்தி மூச்சு காற்றை முறைப்படுத்த முயன்றார். சில மருந்துகளை ஊசி மூலம் செலுத்த சகோதரிகளை பணித்தார். அந்த கடைசி நிமிடம் போகிற போதுங்க, 15 நிமிடம் அன்னையின் இல்லத்தில் மின்சாரம் தடைபடுகிறது. அவன் கடைசி நேரத்தில் அன்னை மூச்சு விட முடியாமல் திணற மெழுகுத்திரி வெளிச்சத்தில் மூச்சு பொறியை அன்னையின் முகத்தில் பொருத்தி இதய துடிப்பான மசாஜ் செய்தார். அன்னையோ ஆன்மாவின் துடிப்பு அடங்குவதை உணர்ந்து, டாக்டர், என்னால் மூச்சு விட முடியவில்லை, டாக்டர், ஐ ஆம் நாட் ஏபிள் டு பிரெத் என்று சொல்றாங்க. சகோதரி ஹெட்ரூட் அன்னையின் தலையை தாங்கியபடி நெஞ்சை தடவி கொடுத்தார். அப்போது அன்னை ஏதோ உச்சரிப்பதை ஆழ்ந்து கேட்டார். அன்னையோ, ஐ லவ் ஜீசஸ்
ஜீசஸ் ஜீசஸ், இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன், இயேசுவே இயேசுவே என்று உதடும் உள்ளமும் ஒரு சேர உச்சரிக்க அன்னையின் ஆவி பிரிந்தது. மலர்கள் தங்கள் இதழ்களை மெல்ல மெல்ல மூடி திறப்பது மாதிரி இயேசுவை அவரது உதடுகள் உச்சரித்து ஒடுங்கின. சகோதரி ஹெட்ரூட் கையிலேயே அன்னையின் உயிர் பிரிந்தது. அதை முதலில் அறிந்தது டாக்டர் ஆல்பர்ட் உட்வர்ட் தான். அவர்தான் அன்னை உயிர் பிரிவதை சரியாக உணர்ந்து மதர் இஸ் நோ மோர் என்று கதறி எழுதார் அப்படின்னு இன்னும் அது போய்கொண்டே இருக்கும். ரொம்ப நம்மளை கண்ணீர் ததும்ப வைக்கிற பகுதி. இப்போது இந்த புத்தகத்தில் நீங்கள் ஒரு 170 பக்கம் கொண்ட இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கிற போது அன்னை தெரசா எவ்வளவு மகத்தானவர் அப்படின்னு உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அதை படிக்கும் போதே நம்ம கண் முன்னாடி அந்த காட்சி அப்படியே நமக்கு அப்படியே இப்போதான் அவங்க இறப்பது போல நமக்கு அப்படியே அந்த சோகம் மனதை தாக்குது. அவங்க நீங்கள் சொல்கிறது கவித்துவமாகவும் எழுதியிருக்காங்க. அது அப்படியே நம்ம மனசை போய் இறங்குது. ஒரு வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்குது சார். இப்போ நீங்கள் பேசும்போதுனாலும் சரி, எழுதும்போதுனாலும் நீங்கள் அடிக்கடி ஒரு நிறைய பெயர்களை நீங்கள் அவங்கள பற்றி பேசாமல் இருக்க மாட்டீங்க. திருவள்ளுவரை கூப்பிடுவீங்க, அன்னை தெரசாவை கூப்பிடுவீங்க. இப்போ சில பேரை நீங்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் இப்படி எல்லாரையும் அவங்க கூப்பிடாம உங்களால் இருக்க முடியாது. இயல்பாக உங்களுக்கு வந்துடுது. அப்படி நீங்கள் அன்னை தெரசா பற்றி கவிதைகளும் உங்களுடைய எல்லா புத்தகத்திலையுமே ஒரு கவிதை, இது அவரை பற்றி 30 கவிதைகள் எழுதியிருக்கிறீங்க. அதுவும் ஒரு 30 நிமிடத்தில் 30 கவிதை. அது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ தூரம் உங்கள் மனசில் இருந்தால் தான் அது அவ்வளோ இயல்பாக உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி உங்களை அன்னை தெரசா பக்கம் இருந்தது எதாவது இருக்கும். நீங்களும் சமூக சேவை செய்கிறீங்க, அவங்களும் சமூக சேவை செய்கிறாங்க. அதனால் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குங்களா? அருமையாக கேட்டீங்க. அதாவது அவங்களும் சமூக சேவை செய்கிறாங்க, நம்மளும் சமூக சேவை செய்கிறாங்கன்னு எனக்கு அப்பா. ஏன்னா அவர் ஒரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல். மிகப்பெரிய புனிதேவங்க. நீங்கள் நல்லா கேட்டீங்க. அதாவது என்னென்னா, நான் ஒரு 18 வயதில் இந்த அமைப்பை தொடங்குகிற போது 2 மனிதர்கள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேர் எனக்கு 2 கண்களை போல. ஒன்று சுவாமி விவேகானந்தர். ஏன்னா அவருடைய அந்த ஆன்மீக பலம், தத்துவ பலம், அவருடைய உரை, அவருடைய செயல் வேகம், இது எல்லாம் எனக்கு முன்மாதிரியாக என்னை உந்து சக்தியாக வைத்துக் கொண்டது இன்னைக்கு வரைக்கும் சுவாமி விவேகானந்தர். இன்னொரு புறம் அன்னை தெரசா. அவங்கள நான் எப்போ அவங்கள படிக்க ஆரம்பித்தேன் இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய அந்த இளமை காலத்துலேருந்தே விவேகானந்தர் எப்படி ஆட்கொண்டாரோ அப்படியே இன்னொரு ஆட்கொண்டாங்க. அது ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. அவங்க சொல்லுவாங்க, நம்முடைய பணி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செடி மெல்ல வளர்கிறது பாருங்க, அது எதுவும் சத்தம் கூடாது, அது வாட்னு வளரும். ஒரு நாள் 2 இலை விட்டுருக்கும், அடுத்த நாள் 2 இலை, அப்படி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பணி அப்படி இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. சத்தமிடாமல் நம்ம தினமும் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்து போன போது, இதில் பதிவு பண்ணதை போல் அவங்க இறந்து போன பிறகு புனிதை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க, புனிதர் பட்டம் கொடுப்பாங்க, செயின்ட் பட்டம் கொடுப்பாங்க அந்த கிறிஸ்டியன் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல. அப்போ அது மேலே வாடியம் வரைக்கும் போய் பெரிய அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. இவங்க புனிதர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் இந்தியா டுடே நினைக்கிறேன். நம்ம இந்தியா டுடேல ஒரு அருமையான ஆர்டிகிள் ஒரு எழுதியிருக்காரு. அப்போ அதில் சொல்கிறாரு, நீங்கள் புனிதை பட்டம் நீங்கள் கொடுக்கறத பற்றி அவர் ஆலோசனை நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னையினுடைய இல்லத்துக்கு போய் பாருங்க, அவருடைய இல்லத்துக்கு. நான் அடிக்கடி சொல்வதை போல, நான் உட்பட இந்த உலகத்தை எல்லாருமே வாழ வைக்கணும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக இல்லம் நடத்துபவர்கள் தான். ஆனால் உலகத்திலேயே ஒருவர் இறந்து போய் கொண்டிருப்பவர்களுக்காக இல்லம் நடத்திய ஒரே புனித தேவதை அன்னை தெரசா. இந்த கல்கத்தா வீதிகளில் இறந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்கள தூக்கிட்டு நிர்மல் ஹார்ட்னு ஒரு இல்லம் அமைத்து இறந்து போவோருக்கான இல்லம் அமைச்சு சரி சொன்னாங்க. அது இந்துவாக இருந்தால் அவங்க இறந்து போயிட்டா இந்து முறைப்படி அவங்களுக்கு அடக்கம், கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம், சீக்கியராக இருந்தால் இப்படி ஒவ்வொருவரும் யாரு அதுலேயும் எதுவும் சங்கடம் வந்துடக்கூடாது அவங்க மனசுக்கு சொல்லி அப்படி இறந்து போவதற்காக இல்லம் அமைத்தாங்க. உலகத்திலேயே அவங்க ஒருத்தங்க தான், அவங்களோட நம்ம யாரையுமே ஒப்பிட முடியாது வச்சுக்கோங்களேன். ஒன்று
அப்போ அவங்க அந்த ஆட்சியில் அவர் எழுதி முடிக்கிறாரு. அவர் புனிதையா இல்லையா என்பதை அவர் நடத்துகிற உலகம் முழுக்க இருக்கிற அவருடைய இல்லங்களில் போய் பாருங்கள். அந்த எத்தனை முகங்கள், துக்கமயமான முகங்கள் எல்லாம் மாறி நாளை நம்ம இருப்போமோ இல்லையான்னு தெரியாத முகங்களை கூட அந்த முகங்களில் மலர்ச்சியை, புன்னகையை வர வைத்தவங்க மதர் தெரசா. அந்த புன்னகை சொல்லும் அவர் தேவதை தான், அவர் செயின்ட் தான், புனிதை தான் என்று சொல்லும் அப்படின்னு ஆட்டிமா முடிப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி அவங்க வந்து உண்மைக்கே அவங்க புனிதை தான் என்று நான் உளமாற நம்புறேன். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய அந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் முழுக்க எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ற விஷயம். நாம் ஏன் மதர் தெரசாவை இப்பயும் படிக்கணும், ஏன் இப்பயும் பேசணும், ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தானே அவங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லவே இல்லை. ஏன்னா முன்பை காட்டிலும் இப்போ இன்னும் அதிகமா மதர் தெரசாவை நம்ம படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சுயநலமே அதிகமாக வளர்ந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம். சுயநலமே அதிகம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான், அதை தவிர எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரு 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 பெண் ஒரு தேசத்திலிருந்து யூகோஸ்லாவிலிருந்து வந்து இந்தியாவில் இறங்கி தன் வாழ்க்கையை முழுக்க நீ வந்து தாகமாய் இருந்தாய் தண்ணீர் கொடுத்தேன், நீ உடையற்று இருந்தாய் உடை கொடுத்தேன் என்று அவர் சொல்லுது. நான் இந்த இறைவனுக்கு இயேசுக்கே செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. திருமூலர் சொல்ற மாதிரி நடமாடும் கோயில் நண்பர் கொன்றியில் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனித தெய்வங்களுக்கு கொடுத்தாலும் அது படமாடும் கோயில் பகவத் தானேன்னு சொல்றாரு. அதே தான் அவங்க வாழ்க்கையாக செய்து காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதவங்க. ஒரு ஏன் அன்னை தெரசாவை பேசணும்னா, நம்ம இந்த மாதிரி பெண்கள் எத்தனை பேர் சாதனை படித்துக் கொண்டிருந்தாலும் கூட மதர் தெரசா மாதிரி ஒருத்தங்க ஒரு நூற்றாண்டுக்கே ஒரே ஒரு பெண்மணி தான் நமக்கு கிடைப்பாங்க. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு புரட்டி பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு பெண் கிடைப்பாங்களான்னா கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஆகவே இவரை நாம் முன்பை காட்டிலும் இப்ப இன்னும் அதிகம் இந்த தலைமுறை பிள்ளைகள் இவரை படிச்சாதான் வந்து தன்னை சுற்றி இருக்கிற மனித உயிர்கள் மீது எவ்வளவு நேசிப்பை காட்ட முடியுமா என்பதை இவங்க வரலாறு நமக்கு சொல்லும் என்றே நான் கருதுகிறேன். ஆகவே என் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அன்னை தெரசா. புத்தகத்தையும் வாசிச்சுட்டு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க சொல்லும்போது சமூக சேவகங்கிறது நம்ம சின்ன வயசுல படிக்கிறதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருது. நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக இல்லம் நடத்துறாங்க, இவங்க மட்டும் தான் இறந்து கொண்டிருப்பவர்களுக்காக நடத்துறாங்கன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு புதிய கண் திறப்பு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த நோக்கத்தில் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் வாசிக்கும் போது நமக்கு நிறைய கண் திறப்புகள் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்மளை புரட்டி போடுகின்றது.